வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். நஜிப்பின் வீட்டு காவல், அம்னோ இளைஞரணி அதிரடி கோரிக்கை. நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக்கின் வீட்டு காவலுக்கான பேரரசரின் துணை உத்தரவு உடனடியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அம்னோ இளைஞர் பிரிவு வலியுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவை செயல்படுத்த மறுப்பது நாட்டின் அரசியலமைப்பின் தூணாக விளங்கும் பேரரசருக்கு எதிரான துரோகம், மேலும் அவமதிப்பிற்கு சமம் என்று அம்னோ இளைஞர் பிரிவு கருதுகின்றனர். முன்பு மறுக்கப்பட்ட பின்னரும் இந்த துணை உத்தரவின் இருப்பை சட்டத்துறை ஒப்புக்கொண்டது அதிர்ச்சியளிப்பதாக அம்னோ இளைஞரணி தெரிவித்துள்ளது. டத்தோஸ்ரீ நஜிப் ரசாக் தனது மீதமுள்ள சிறைவாசத்தை வீட்டுக் காவலில் கழிக்க அனுமதிக்கும் 2024 ஜனவரி 29ஆம் தேதியிட்ட கூடுதல் உத்தரவை அரசு செயல்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்கிடையில் கெப்போங் டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் லிம் லிப் எங் நஜிப்பை வீட்டுக் காவலில் வைக்கும் யோசனையை கேள்விக்குள்ளாக்கியதற்கு அம்னோ இளைஞரணி எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 2 அன்று பாலி தீவு அருகே கவிழ்ந்த KMP தூணு பிராத்தமா ஜயா படகு விபத்தில் இதுவரை ஒரு மலேசியர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இறந்தவர் 55 வயது மிகுந்த ஃபவுசி அவாங் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேலும் அவரது உடல் கிழக்கு ஜாவாவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மற்ற மலேசியர்கள் குறித்த புதிய தகவல் எதுவும் இல்லை என்றாலும் காணாமல் போனவர்களை தேடும் பணி இந்தோனேசிய அதிகாரிகளால் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது அசான் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் 65 பயணிகளையும் 22 வாகனங்களையும் ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்தது குறிப்பிடத்தக்கது. GPI குளோபல் பீஸ் இண்டெக்ஸ், அதாவது உலக அமைதி குறியீடு 2025 அறிக்கையின்படி மலேசியா 1.469 புள்ளிகளுடன் உலக அளவில் 13வது இடத்தையும், ஆசியான் நாடுகளில் சிங்கப்பூருக்கு அடுத்தபடியாக 2வது அமைதியான நாடாகவும் திகழ்கிறது. எனினும் கடந்த ஆண்டை விட ஒரு இடம் சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் 1.357 புள்ளிகளுடன் ஆசியானில் முதல் இடத்திலும் உலகளவில் 6வது இடத்திலும் உள்ளது. ஐஸ்லாந்து தொடர்ந்து 17வது ஆண்டாக உலகின் மிகவும் அமைதியான நாடாக திகழ்கிறது. இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் IEP வெளியிடும் இந்த குறியீடு சமூக பாதுகாப்பு நிலை, உள்நாட்டு அனைத்துலக மோதல்கள், இராணுவ மயமாக்கல் போன்ற காரணிகளின் அடிப்படையில் 163 நாடுகளை மதிப்பீடு செய்கிறது. மலேசியாவின் முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது தனது 100வது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு புத்ராஜயாவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் ஏற்பட்ட சோர்வு காரணமாக தேசிய இதய கழகம் IGNல் அனுமதிக்கப்பட்டார். அவருடைய சிகிச்சையும் ஓய்வும் நிறைவடைந்ததும் இன்று மாலை 4:45 மணியளவில் துன் மகாதீர் வீடு திரும்பினார். இந்த வாரம் தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடிய துன் மகாதீர் பெர்டானா லீடர்ஷிப் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் உற்சாகமாக பங்கேற்றார். எனினும் நிகழ்வின் நடுவே அசௌகரியமாக உணர்ந்த அவர் திட்டமிடப்பட்ட கேக் வெட்டும் நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே தனது மனைவி துன் டாக்டர் சித்தி அஸ்மா முகமது அலியுடன் அங்கிருந்து புறப்பட்டார். பின்னர் அவர் ஓய்வெடுப்பதற்காக IGNல் அனுமதிக்கப்பட்டார். துன் மகாதீர் நலமாக இருப்பதாகவும் அவருக்கு ஓய்வு தேவை என்றும் அவரது உதவியாளர் சூஃபி யோசப் உறுதிப்படுத்தினார். சுகாதார அமைச்சு அக்டோபரில் வெளியிடவிருக்கும் பொது மருத்துவமனைகளிலும் அரசாங்க கிளினிக்குகளிலும் பகடிவதை மேலாண்மை வழிகாட்டுதல்களுக்கு மருத்துவ பணியாளர்கள் சாதகமான வரவேற்பை அளித்துள்ளனர். இருப்பினும் இறுதி செய்வதற்கு முன் வழிகாட்டுதல்கள் பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு மலேசிய மருத்துவ சங்கம் சுகாதார அமைச்சை வலியுறுத்தியுள்ளது. இது மருத்துவத்துறையில் பகடிவதை தொடர்பான புகார்களை கையாண்ட அனுபவத்தின் அடிப்படையில் பயனுள்ள கருத்துக்களை வழங்க உதவும் என்று சங்கத்தின் தலைவர் டத்தோ டாக்டர் கல்விண்டர் சிங் கைரா தெரிவித்தார். இந்த வழிகாட்டுதல்கள் மனநல ஆரோக்கிய மேம்பாட்டு ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் சுகாதார ஆர்வலர்களால் பாராட்டப்பட்டுள்ளன. மேலும் இது ரேகிங்கை தடுக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. ஆனால் குறைந்த புகார் புள்ளிவிவரங்கள் இன்னும் அச்சம் நிலவுவதை காட்டுகின்றன.
சிறு குறு நடுத்தர தொழில்துறை சார்ந்த தொழில் முனைவோர் தங்கள் தயாரிப்புகளுக்கும் சேவைகளுக்கும் ஹலால் சான்றிதழ் பெறுமாறு தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் டத்தோ இவான் வலியுறுத்தியுள்ளார். ஹலால் சான்றிதழ் என்பது உள்நாட்டு அனைத்துலக சந்தைகளில் நுழைவதற்கு சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்களுக்கு கூடுதல் மதிப்பை வழங்கும் என அவர் தெரிவித்தார். மலேசியாவில் வழங்கப்படும் ஹலால் சான்றிதழ் அனைத்துலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் இது தொழில் முனைவோருக்கு ஒரு முக்கிய சந்தைப்படுத்துதல் அனுகூலமாக அமையும். ஹலால் தொழில்துறையில் தொழில் முனைவோர் மேம்பாட்டுக்கான மானியங்களையும் தங்கள் அமைச்சு வழங்குவதாக இவான் மேலும் கூறினார். நீதித்துறை நியமன ஆணைய கூட்ட அறிக்கை கசிந்து சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக மலேசிய காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது. உள்நாட்டு தகவல்கள், சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்ட தகவல்கள் குறித்து குற்ற புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவு கவனம் செலுத்தி வருகிறது. அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டம் 1972, தண்டனை சட்டம், தகவல் தொடர்பு பல்லுலக ஆணையம் சட்டம் 1998 ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த விசாரணை நடத்தப்படும் என காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். வகைப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் அல்லது தகவல்களை வெளியிடுவதற்கு எதிராக அவர் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்ததுடன் இதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். உயர்கல்விக்கூட மாணவர்களிடையே IS தீவிரவாத குழுவின் செயல்பாடுகளை உயர்கல்வி அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. சமீபத்தில் சோஸ்மா சட்டத்தின் கீழ் 36 வங்காளதேசிகள் கைது செய்யப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தகைய தீவிரவாத கருத்துக்கள் பரவாமல் தடுக்க மலேசிய காவல்துறை உள்ளிட்ட பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைந்து தொடர்ச்சியான கண்காணிப்பு நடைபெற்று வருவதாக உயர்கல்வி அமைச்சர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்டவர்களில் சிலர் ஏற்கனவே அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இந்த தீவிரவாத வலையமைப்பில் மலேசியர்கள் யாரும் சேர்க்கப்படவில்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மலேசியாவில் உள்ளூர் பெண்களுக்கும் வெளிநாட்டு ஆண்களுக்கும் இடையே நடைபெறும் அதிக வயது வித்தியாசமுள்ள திருமணங்கள் குறித்து குடிநுழைவுத்துறை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. 65 வயது உள்ளூர் பெண் 20 வயது வெளிநாட்டவரை திருமணம் செய்வது போன்ற சந்தேகத்திற்கிடமான திருமணங்களுக்கு இனி நீண்டகால சமூக வருகை பாஸ் வழங்கப்படாது என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் ஜக்கரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற மேரேஜ் ஃபார் கன்வீனியன்ஸ் எனப்படும் சௌகரிய திருமணங்கள் சட்டத்திற்கு புறம்பான செயல்கள் நடைபெறுவதை தடுப்பதே இதன் நோக்கம். சட்டப்பூர்வமாக நடத்தப்படும் திருமணங்கள் தடை செய்யப்படாவிட்டாலும் சமூக பிரச்சினையாக உருவெடுக்கும் இதுபோன்ற வழக்குகளில் விரிவான விசாரணை நடத்தப்படும் என அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கத்திற்கு AI-யால் உருவாக்கப்பட்டது என்று கட்டாயமாக முத்திரை குத்துவதை இந்த ஆண்டு இறுதியில் அமலுக்கு வரவுள்ள இணைய பாதுகாப்பு சட்டம் 2024 கீழ் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. AI-ஐ தவறாக பயன்படுத்துவது, குறிப்பாக சமூக ஊடகங்களில் மோசடி, அவதூறு பரப்புதல், அடையாளம் திருடுதல் போன்ற நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கு இது முக்கியம் என தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபசில் தெரிவித்துள்ளார். சில சமூக ஊடக தளங்கள் ஏற்கனவே தானாகவே AI உள்ளடக்கத்திற்கு லேபிளிங் செய்ய தொடங்கியுள்ளன. மேலும் இந்த முயற்சி ஆசியான் நாடுகளிடையே விரிவுபடுத்தப்படலாம். AI உருவாக்கிய போலி வீடியோக்களும் படங்களும் பரவுவது குறித்த கவலைகள் உள்ள நிலையில் உலகளவில் இன்னும் திருப்திகரமான ஒழுங்குமுறை வழிகாட்டுதல்கள் இல்லை என்றும் ஐக்கிய நாடுகள் சபை, அனைத்துலக தொலைத்தொடர்பு சங்கம் போன்ற அமைப்புகளால் இது குறித்து தீவிர விவாதங்கள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். மலேசியாவின் மிக உயரிய நீதித்துறை பதவிகளுக்கான நியமனங்கள் குறித்து அவசரம் காட்ட வேண்டாம் என்று அனைத்து தரப்பினரும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஜூலை 15 முதல் 17 வரை நடைபெறவுள்ள 269வது மலாய் ஆட்சியாளர்கள் மாநாடு வரை காத்திருக்குமாறு பிரதமர் துறையின் சட்டம், நிறுவன சீர்திருத்தத்திற்கான அமைச்சர் டத்தோஸ்ரீ அசாலினா ஒத்மாட் சாய்ட் கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 122B படி இந்த நியமன செயல்முறையை நிர்ணயிப்பதால்
பிரதமர் மலாய் ஆட்சியாளர்களோடு கலந்தாலோசித்த பிறகு மாமன்னரின் ஆலோசனைப்படி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும். மலாய் ஆட்சியாளர்கள் மாநாட்டில் தலைமை நீதிபதி, மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவிகளின் காலியிடங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். மலாக்கா மாநிலத்தில் 1000க்கும் மேற்பட்ட தாதியர்களுக்கும் சுமார் 30 மருத்துவ அதிகாரிகளுக்கும் பற்றாக்குறை நிலவுவதால் பொது சுகாதார அமைப்புக்கு பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய சுகாதார அமைச்சை மலாக்கா மாநில சுகாதார மனிதவள ஒற்றுமைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஒங்வி ஹிசேம் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலை தற்போதுள்ள மருத்துவ ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமையை ஏற்படுத்துவதாகவும் சிலர் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். சிங்கப்பூரில் மலேசிய மருத்துவர்களுக்கு கவர்ச்சிகரமான வேலைவாய்ப்பு சலுகைகள் இருந்தாலும் மலாக்காவில் அதன் தாக்கம் கடுமையாக இல்லை. எனினும் உள்ளூர் நிபுணர்களின் பற்றாக்குறை ஒரு பெரிய சவாலாக உள்ளது. குவாந்தான் கெமமான் நெடுஞ்சாலையில் சிராத்தேங் அருகே உள்ள 35ஆம் கிலோமீட்டரில் நேற்று நள்ளிரவில் நடந்த சாலை விபத்தில் ஒரு தப்பேர் பலியானது. சுமார் 150 முதல் 200 கிலோ எடையுள்ள இந்த தப்பேர் சாலையை கடக்க முயன்றபோது புரோடுவா அல்சா வகை வாகனம் மோதியதில் உயிரிழந்தது. வாகன ஓட்டுநருக்கு காயம் ஏதும் ஏற்படவில்லை. இந்த தப்பீர் மர்டி சிராத்திங் எக்ரோ டெக்னாலஜி பூங்காவிற்கு அழகு சேர்ப்பதுடன் அங்கு கூடாரம் அமைப்பவர்களுக்கு அடிக்கடி தென்படும் ஒரு பாதுகாக்கப்பட்ட விலங்கு என்பதால் இதன் இழப்பு விலங்கு ஆர்வலர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றிரவு ஜொஹோர் ஜாலான் பசார் காராட் பகுதியில் நடந்த 2 மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஆற்றில் விழுந்து கடலுக்கு அடித்து செல்லப்பட்டதாக அஞ்சப்பட்ட நிலையில் அவ்வாறு யாரும் மரணிக்கவில்லை என ஜொஹோர் தீயணைப்பு மீட்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. ஜொஹோர் பாரு மாநகராட்சி மன்றம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் விபத்தின் தாக்கத்தால் ஒருவர் மட்டுமே தூக்கி எறியப்பட்டார். ஆனால் ஆற்றில் விழவில்லை என தெரியவந்துள்ளது. அந்த நபர் உட்பட விபத்தில் பாதிக்கப்பட்ட மூவரும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர். முதலில் ஆற்றில் ஒருவர் விழுந்திருக்கலாம் என்ற தகவலின் பேரில் 30 மீட்டர் தூரத்திற்கும் 12 அடி ஆழத்திலும் 3 முறை மூழ்கி தேடும் பணி நடத்தப்பட்டது. ஆனால் யாரும் கண்டெடுக்கப்படாததால் அதிகாலை 1:14 மணிக்கு தேடுதல் பணி நிறுத்தப்பட்டது. பண்டார் மஞ்சளாரா சிகாம்பூட்டில் அரசாங்க நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருந்த உணவு கடைகளையும் கார் கழுவும் மையத்தையும் கோலாலம்பூர் மாநகராட்சி மன்றம் இடித்து அகற்றியது. இந்த சிறப்பு நடவடிக்கையானது கோலாலம்பூர் நிலம் சுரங்க அலுவலகம், மலேசிய காவல்துறை, ஆயர் ஸ்லாங்கூர், தினாக நேஷனல் பிரஹாட் ஆகியவற்றுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டது. சட்டத்திற்கு புறம்பான கட்டுமானங்களுக்கு எதிராக டிபிகேஎல் வழங்கிய நோட்டீஸ்களுக்கு பிறகு வியாபாரிகள் தாமாகவே முன்வந்து இடத்தை காலி செய்தனர். இந்த நடவடிக்கை மூலம் சட்டவிரோதமாக அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பவர்கள் அல்லது அனுமதியில்லாமல் கட்டமைப்புகளை உருவாக்குபவர்களுக்கு எதிராக தொடர் கண்காணிப்பும் கடுமையான நடவடிக்கைகளையும் டிபிகேஎல் மேற்கொள்ளும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.